நாம் நம்முடைய உடலை கொண்டுதான் எல்லா விதமான காரியங்களையும் செய்கிறோம் அல்லவா? அந்த உடலை காட்டிலும் ஐம்புலன்கள் மிகவும் பெரியதாகும். அந்த ஐம்புலன்களை அடக்கி ஆள வேண்டியது என்ன என்றால் அதுதான் மனமாகும். 5 குதிரைகள் பூட்டப்பட்ட ஒரு தேரை எப்படி தேரோட்டி செவனை செலுத்துகிறானோ அதே போல ஐம்புலன்களை அடக்கி அதை அலைய விடாமல் தடுத்து செவனை செலுத்த வேண்டியது மனமாகும். அப்படிப்பட்ட மனதை அலைய விடாமல் தடுத்து நிறுத்தி அதை செவ்வனே செலுத்துவது எது என்றால் அதுதான் ஒரு மனிதனுடைய புத்தி ஆகும். அந்த புத்திக்கு ஞான ஒளி ஊட்டக்கூடியது எதுவென்றால் அதுதான் ஒரு மனிதனுடைய ஜீவாத்மா ஆகும். இப்படித்தான் பகவத்கீதை 3வது அத்தியாயம் 42வது ஸ்லோகத்தில் ஒரு மனிதனுடைய உடல் பெரியது, அந்த உடலை விட அவருடைய ஐம்புலன்கள் பெரியது, அந்த ஐம்புலன்களை விட மனம் பெரியது, அந்த மனதை விட புத்தி பெரியது, அந்த புத்தியை விட ஒரு மனிதனுடைய ஆத்மா பெரியது என்று கூறுகிறார். அப்படிப்பட்ட பகவத்கீதையை அடியேன்